അഞ്ചാവത് ഗദ്യഭാഗം. അദ സഹ ഏഷഃ ആത്മാ ലോകാനാം ദ്യാവാ പൃഥിവ്യോ അന്തരേണ നഭോ വലയസ്യ കാലചക്രഗതഃ 12 മാസാൻ ഭുങ്ക്തേ രാശി സംജ്ഞാൻ സംവത്സര അവയവാൻ. മാസഃ പക്ഷദ്വയം മാസപക്ഷദ്വയം ദിവ നക്തം ച ഇതി സപാദ ഋക്ഷദ്വയം ഉപദിശന്തി യാവതാ ഷഷ്ടം അംശം ഭുഞ്ജീത സവൈ ഋതുഃ ഇതി ഉപദിശ്യതേ സംവത്സര അവയവഃ. അദസ ഏഷ ആത്മാ ലോകാനാം ദ്യാവാ പൃഥിവ്യോരന്തരേണ നഭോ വലയസ്യ കാലചക്രഗതോ 12 മാസാൻ ഭുങ്ക്തേ രാശി സംജ്ഞാൻ സംവത്സരാവയവാൻ. മാസപക്ഷദ്വയം ദിവാ നക്തം ചേതി സപാദഋക്ഷദ്വയമുപദിശന്തി യാവതാ ഷഷ്ടമംശം ഭുഞ്ജീത സവൈ ഋതുരിത്യുപദിശ്യതേ സംവത്സരാവയവഃ. സർവലോകത്തോടും ആത്മാവാണ് സൂര്യഭഗവാൻ. ദ്യോവോടും പൃഥിവിയോടും மத்தியத்தில் இருக்கிற சொர்க்கத்தோடும் பூமியோடும் நடுவில் இருக்கிற ஆகாசத்தில் காலச்சக்கரஸ்திதனாயிட்டு காலச்சக்கர സ്വരൂപനായിട്ട് സംവത്സര അംഗങ്ങളും രാശി സംജ്ഞകളുമായിരിக்கிற 12 മാസങ്ങളെയും கடக்கிறார். ചന്ദ്രനെ സംബന്ധിച്ച് 2 പക്ഷങ്ങൾ ചേർന്നതാക്കും ഒരു മാസം. ഇത് പിതൃക്കളോട് ഒരു നാളാക്കും. സൂര്യനെ സംബന്ധിച്ച് 2.25 നക്ഷത്രങ്ങൾ ചേർന്നതാക്കും ഒരു മാസം. സൂര്യൻ സംവത്സരത്തോട് 1/6 ഭാഗം கடந்து போகிறதாக்கும் ஒரு ഋതു அப்படின்னு சொல்லப்படுறது. അതാ அதுக்கப்புறம் சூரிய பகவானை ஆரெல்லாம் ஆக்குமோ சேவிக்கிறா. அப்படி சேவிக்கிறவாளுக்கு டாப் மோஸ்ட் ஸ்ரேயஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிண்டாக்குமே இதுக்கு முன்னால் இருக்கிற கத்திய பாகம் நிப்பாட்டினது. அதா இங்க அதுக்கப்புறம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மங்களஸ்வரூபனாய் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அதா அப்படிங்கிறதுக்கு ஓம் அப்படிங்கிற மங்கள வாக்கு அப்படின்னும் அர்த்தம் இருக்கு. ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அதா அப்படின்னு வரத்த நம்ம மங்களகரமான அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துப்போம். அத திதீய அத்தியாய அப்படின்னு சொல்லத்த மங்களகரமான அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம். இங்க அதா அப்படின்னு எடுத்துக்கிறத அதுக்கு அப்புறம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். இங்க இதுக்கு முன்னால சொன்ன அந்த கத்திய பாகத்துல சூரிய பகவான வழிபடுறவா எல்லாருக்கும் சர்வ மங்களங்களும் கிடைக்கும் அப்படின்னாக்குமே சொல்லி நிப்பாட்டினது. அப்போ இங்க அதா அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றது ஒரு சூட்டபிள் ஆகிறது இல்லை.
அதனால இங்க அதா அப்படின்னு சொன்னதை மங்களகரமான அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அப்போ அதா மங்களகரமான, ச ஏஷா கால சொரூபனாயிருக்கிற அந்த ஆதிநாராயணனாயிருக்கிற சூரிய பகவானே, லோகானாம் லோகங்களோடெல்லாம் ஆத்மா ஆத்மாவான சூரிய பகவானே. அந்த சூரிய பகவான் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது இல்லை. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான அந்த சூரிய பகவானே, தியாவா சொர்க்கத்துக்கும், பிருத்திவியோ பூமிக்கும், அந்தரேன நடுவில், நபோவலயஸ்யா அந்த வானத்துல ஆகாசத்துல ஆகாச மண்டலத்தோடு அந்த இடத்துல, காலசக்கர கதஹா காலசக்கரத்துல பிரயாணம் பண்றார். എന്നിട്ട് சம்பல்சர அவயவான் சம்பல்சரங்களோடு கடகங்களாய் இருக்கிற ராசி சம்ஞான், மேஷம் ரிஷபம் மிதுனம் கர்க்கடகம் இப்படின்னு இருக்கிற பேர்ல இருக்கிற ராசிகள், துவாதச மாசான் 12 மாசங்கள் அப்படிங்கிறவைய, மேஷ மாசத்திலேருந்து மீன மாசம் வரைக்கும் இருக்கிற அந்த மாசங்களை புங்க்தே அப்படின்னா சூரிய பகவான் கடக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா மாசங்களை உண்டாக்குறார் அப்படின்னு அர்த்தம். சூரிய தேவன் அப்படிங்கிற காலஸ்வரூபனாயிருக்கிற பகவான் சுற்றி கறங்கிண்டு காலம் அப்படிங்கிறது மூவ் ஆகிறது, காலச்சக்கரம் சுற்றி கறங்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது, தினராத்திரங்கள் உண்டாகிறது, தினங்கள் வாரங்களாயிட்டு மாறுறது, வாரங்கள் மாசங்களாயிட்டு மாறுறது, மாசங்கள் ரிதுக்களாயிட்டு மாறுறது, ரிதுக்கள் உத்தராயண தட்சிணாயன அயனங்களாயிட்டு மாறுறது, அதுக்கப்புறம் அது வருஷங்களாயிட்டு மாறுறது. இப்படி காலஸ்வரூபனான பகவான் சுற்றி கறங்கிண்டு காலம் அப்படிங்கிறது மூவ் ஆகிறது. செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸு இப்படின்னு காலச்சக்கரம் சுற்றி கறங்கிறது. அப்படி காலச்சக்கரம் சுற்றி கறங்கிறதுனாலேயாக்கும் நமக்கு வருஷங்கள் உண்டாகிறது. தினராத்திரிகளும் திதிகளும் மாசங்களும் ரிதுக்களும் அயனங்களும் வருஷங்களும் எல்லாம் இந்த சூரிய பகவானோடு மூமெண்ட்னாலேயாக்கும் உண்டாகிறது. சம்வத்சர அவயவான் மாசஹா, சம்வத்சரத்தோடு அவயவங்கள், மாசங்கள் அப்படிங்கிறது சம்வத்சரத்தோடு 12 அவயவங்களாக்கும். மேஷம் அப்படிங்கிறது ஒரு அவயவம், ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு அவயவம், இப்படின்னு மீனம் வரைக்குமான ஒரு வருஷத்தோடு அவயவங்களாக்கும் சம்பல்சரம் அப்படிங்கிறது. மாசங்கள் அப்படிங்கிறது சம்பல்சரத்தோடு அவயவங்களாக்கும். சம்பல்சரம் அப்படின்னா ஒரு வருஷம், அந்த ஒரு வருஷத்தோடு அவயவங்களாக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் அப்படின்னு மீனம் வரைக்குமான மாசங்கள். ருது அப்படிங்கிறது சம்பல்சரத்தோடு 6 அவயவங்களாக்கும். 2 மாசங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு ருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படியாக்குமானா ஒரு வருஷத்துல 6 ருதுக்கள் இருக்கு. அப்போ ஒரு சம்பல்சரத்தோடு 6 அவயவங்களாக்கும் ருதுக்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. பட்சங்கள் அப்படிங்கிறது 15 சுக்லபட்ச
ദിവസങ്ങളും 15 கிருஷ்ணபட்ச ദിവസங்களும் இருக்கு. வாரங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு மாசத்துல 4 வாரங்கள் இருக்கு. அப்போ 12 மாசத்துல 48 வாரங்கள் இருக்கு. ஒரு வருஷத்துல 360 ദിവസங்கள் இருக்கு. இப்படியாக்கும் சம்பல்சர அவயவங்கள் இருக்கு. രണ്ട് പക്ഷദ്വയങ്ങൾ ചേർന്നതാക്കും ഒരു മാസം. 15 കൃഷ്ണപക്ഷ നാളുകളും 15 ശുക്ലപക്ഷ നാളുകളും ഇത് രണ്ടും കൂടി ചേർന്നതാക്കും ഒരു മാസം அப்படிங்கிறது. രാത്രിയും പകലും കൂടി ചേർന്നതാക്കും ഒരു നാൾ அப்படிங்கிறது. ശുക്ലപക്ഷം പിതൃക്കളോട് പകലും കൃഷ്ണപക്ഷം പിതൃക്കളോട് രാത്രിയുമാക്കും. അമാവാസി മുതൽക്ക് പൗർണമി വരയ്ക്ക് ശുക്ലപക്ഷം, പൗർണമിയിലേந்து അമാവാസി വരയ്ക്ക് കൃഷ്ണപക്ഷം. மனுஷாளுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது பகலும் ராத்திரியும் கூடி சேர்ந்த 60 நாழிகை, அதானது 24 மணிக்கூர். பிதர்களுக்கு 15 ദിവസത്തിல ഒരു കാലാക്കും ഒരു പകൽ ഉണ്ടാகிறது, 15 ദിവസത്തിல ஒரு காலாக்கும் ஒரு ராத்திரி ഉണ്ടാகிறது. தேவர்களோடு பகல் அப்படிங்கிறது உத்தராயணம் 6 மாசத்தில 6 மாசம் உத்தராயணம் அப்படிங்கிறது 6 மாசத்துல ஒரு காலாக்கம் உண்டாகிறது. ആറു മാസം കൂടി ചേർത്ത ഒരു പകലും 6 மாசம் കൂടി ചേർത്ത ദക്ഷിണായനം அப்படிங்கிற രാത്രിയുമാക്കും ദേവர்களுக்கு ഉണ്ടാகிறது. മനുഷ്യാളോട് 15 ദിവസം കൂടി ചേർത്ത പിതൃക്കൾക്ക് രാത്രിയും പകലും ഉണ്ടാകും. മനുഷ്യാളോട് 6 മാസം കൂടി ചേർത്ത ദേവர்களுக்கு പകലും രാത്രിയും ഉണ്ടാകും. മനുഷ്യ, പിതൃക്കൾ, ദേവர்கள் இப்படின்னு 3 டைப்பு രാത്രിയും പകലും இருக்கு. മാസഹ മാസത്തിലെ സപാദ ഋക്ഷദ്വയം 2 നക്ഷത്രങ്ങളും ഒരു നക്ഷത്രപാദവും കൂടിയിട്ട് 2.25 നക്ഷത്രങ്ങൾ വഴിയാ ഒരു നക്ഷത്രத்துக்கு 4 പാദമാക്കുമുള്ളത്. 2 നക്ഷത്രத்துக்கு 4 4 8 പാദം. അതോട് കൂടിയിട്ട് ഒരു പാദം കൂടി ചേർന്ന 9 പാദങ്ങൾ വഴിയാവാക്കും സൂര്യൻ കടന്നു പോறது ഒരു മാസത്തില്. സൂര്യൻ ഓരോ നക്ഷത്ര മേഖലകൾ വഴിയും കടന്നു പോறது. അശ്വതി നക്ഷത്രത്തിലെ സൂര്യൻ സഞ്ചരിക്കർത്ത അശ്വതി ഞാറ്റുവേല. ഭരണി നക്ഷത്രത്തിലെ സൂര്യൻ സഞ്ചാരം പண்றத ഭരണി ഞാറ്റുവേല. കാർത്തിക നക്ഷത്രത്തിലെ സൂര്യൻ സഞ്ചാരം பண்றத കാർത്തിക ഞാറ്റുവേല. இப்படின்னு ஒவ்வொரு நட்சத்திர மண்டலத்திலையும் சூரியன் சஞ்சரிக்கிற அந்த காலத்துக்கு சொல்லறதுக்கு சாத்தியமாகும். ராசி சக்கரத்துல மேஷம் ராசியில 13 டிகிரி 20 மினிட் வரைக்கும் ஆக்கும் அஸ்வதி நட்சத்திரம் இருக்கு. 13 டிகிரி 20 மினிட்டுக்கு அப்புறம்
26°40 വരയ്ക്കുമാക്കും ഭരണി നക്ഷത്രം ഉണ്ടാകുന്നത്. കാർത്തിക നക്ഷത്രം മേഷരാശിയിലെ 3°20 மட்டும்தான் உள்ளது. அதானது கார்த்திகையோடு ஒரு பாதமாக இருக்கிற 3°20 மட்டும். ஒரு நட்சத்திர பாதம் அப்படி ஒரு நட்சத்திரத்தோடு நீளம் அப்படிங்கிறது 13°20 ആക്കും. അപ്പോൾ ഒരു നക്ഷത്രത്തെ 4 പാദങ്ങൾ அப்படின்னு சொன்னா 3°20 ആക്കും ഒരു പാദം. 6°40 ആക്കും 2 പാദം. 10° ആക്കും 3 പാദം കൂടി ചേർന്നത്. 4 പാദം அப்படின்னாக்கா 13°20. അതാണത് ഒരു നക്ഷത്രത്തോട് നീളം. മേഷമാസത്തിലെ 26°40 മുതൽക്ക് 30° വരയ്ക്കും அந்த 3°20 വരയ്ക്കുമാക്കും കാർത്തിക നക്ഷത്രം இருக்கு. கார்த்திகை நட்சத்திரம் மொத்தம் 13°20 ஆக்குமே. அப்போ 3°20 மேஷராசியில முடிஞ்சது அப்படின்னா கார்த்திகை கால் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிற கார்த்திகை முக்கால் அப்படிங்கிறது ரிஷபராசியிலேயாக்கும் ஆரம்பத்தில் வரும். ரிஷபராசியில ஆரம்பத்தில் வர அந்த 10° கார்த்திகையோடு 3 பாதங்களாக்கும். அதானது மேஷத்தில் 26°40 ஆரம்பிக்கிற கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபத்தில் 10°ல முடிவடைகிறது. கார்த்திகை நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதாக்கும் கார்த்திகை நாட்டுவேலா அப்படின்னு சொல்லப்படுறது. பூமி சம்பந்தமான சுபகர்மங்களுக்கு கார்த்திகை ஞாற்றுவேலையில இருக்கிற அந்த சமயம் முகூர்த்த சமயத்துக்கு സ്വീകരിக்க மாட்டான். ഒരു വർഷത്തിലെ 27 നക്ഷത്രങ്ങൾ വഴി സൂര്യൻ സഞ്ചരിക്കും. 27 ഞാറ്റുവേലകൾ ഉണ്ടാകും. 360° ഡിവൈഡഡ് ബൈ 27 അത്രയുമാക്കും സൂര്യനോട് സഞ്ചാരം. 3°20 ആക്കും നക്ഷത്രത്തോട് ഒരു പാദം அப்படிங்கிறது. 360° டிவைடட் பை 12 ராசி. அப்படி ஆக்குமானா ஒரு ராசி அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது 30°. 360° டிவைடட் பை 27 நட்சத்திரங்கள். அப்போ ஒரு நட்சத்திரத்தோடு பாதம் அப்படிங்கிறது 13°20. இதெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும். சூரியன் ஒரு நாளைக்கு 1° ஆக்கும் சஞ்சாரம் பண்றார். அப்படி ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் 30 நாளைக்கு இருப்பார். அப்போ 30° டைம் எடுத்துட்டாக்கும் சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு கடக்கிறார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அங்கங்க பார்த்ததாக்கும். யாவதா எந்த அளவுக்கு டைம் எடுத்துண்டு ஷஷ்டம் அம்சம் 360°ல 6/1 அதாவது 360 டிவைடட் பை 6 60 நாள். அந்த 60 நாளை புஞ்சிதா சூரியன் கடக்கிறாரோ சஹவை அதையாக்கும் ரிதுஹு ஒரு ரிது அப்படின்னு. ரிதுஹு இது ரிது அப்படின்னு உபதிஷ்யதே சொல்லப்படுறது. சூரியன் 60 நாளுகள் கடக்கர்த்தியாக்கும் ஒரு ரிது உண்டாகிறது. டோட்டல் ஒரு ராசி கட்டத்தோடு டிகிரி அப்படிங்கிறது 360°. அந்த 360°ல ஷஷ்டம் அம்சம் 6/1 பங்கு அப்படின்னா 360° டிவைடட் பை 6 அதானது 60 நாள்கள். அப்படி 6 தடவையாக்கும் ஒரு வருஷத்துல ഋതുക്കൾ ഉണ്ടാകുന്നത്. 60 × 6 360. ടോട്ടലായിട്ട് 6 ഋതുക്കളാക്കും ഒരു വർഷത്തില് ഉണ്ടാകും.
அஸ்வதி பரணி இப்படி இருக்கிற 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகளிலே ஆயிட்டு ஸ்திதி பண்றது அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். 2.25 நட்சத்திரம் வீதமாக்கும் ஒரு ராசியில நிற்கும். 9 நட்சத்திரங்கள் அப்படி 4 ராசியிலே ஆயிட்டு நிற்கும். ராசி மண்டலத்தில் இருக்கிற மொத்தம் அளவு அப்படிங்கிறது 360 டிகிரி. 12 துல்லிய ராசிகள் ஆயிட்டு அந்த 360 டிவைடு பண்ணினா 30 டிகிரி அதாக்கும் ஒரு ராசி கட்டத்தோடு அளவு. 12 ராசிகளை 27 நட்சத்திரங்கள் ஆயிட்டு டிவைடு பண்ணினானாக்கா 360 டிகிரி டிவைடட் பை 27. இப்போ 13 டிகிரி அப்படிங்கிறது ஹரணபலவும் 9 டிகிரி அப்படிங்கிறது சிஷ்டபலவும் கிடைக்கும். அந்த 9 டிகிரியை 60ஆல் மல்டிபிள் பண்ணினானாக்கா 9 × 60 540 மினிட்டு கிடைக்கும். அந்த 540 மினிட்டை மறுபடியும் 27 அப்படிங்கிற நட்சத்திர சங்கையால் டிவைடு பண்ணணும். அப்படி பண்ணினா 20 மினிட்டு கிடைக்கும். இப்படி மொத்தம் 13 டிகிரி 20 மினிட் ஆக்கும் ஒரு நட்சத்திரத்தோடு அளவு அப்படிங்கிறத நம்ம பார்த்ததாக்கும். அதை மறுபடியும் இங்கே சொல்லறதுனால அதை ஒன்று ரிவிஷன் மாதிரி பார்த்தோம், அவ்வளோதான். ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 13 டிகிரி 20 மினிட்டு. ஒரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது 13 டிகிரி 20 மினிட்டு டிவைடட் பை 4, அதானது 3 டிகிரி 20 மினிட்டு. முப்பது டிகிரி இருக்கிற ஒரு ராசியில எத்தனை நட்சத்திர பாதங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு 30 டிகிரியை 3 டிகிரி 20 மினிட்டால் டிவைடு பண்ணணும். டிகிரிகளை மினிட் ஆயிட்டு மாற்றிட்டு டிவைடு பண்ணுறதுக்கும் சாதிக்கும். 3 × 60 180 மினிட்டு. 3 × 60 + 20 180 + 20 200. அதானது ஒரு ராசி 30 × 60 1800 மினிட்டு. அப்படி இல்லைன்னா அந்த மினிட்டுக்கு சொல்கிற பேராக்கும் கலா. ஒரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது 1800 டிவைடட் பை 9, அதானது 200 கலா. ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது 200 × 4, அதானது 800 கலா. இனி ஒரு ராசியில் எத்தனை நட்சத்திர பாதம் இருக்குது அப்படின்னு காணறதுக்கு 1800 டிவைடட் பை 200 9 பாதங்கள் இருக்குது. ஒரு நட்சத்திர பாதம் ஒரு ராசியை 9 டிவைடு பண்ணினானா கிடைக்கிற பாகமாக்கும். இந்த ஒரு பாகத்தையாக்கும் சான்ஸ்கிரிட்டில் அம்சம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதானது ஒரு ராசியோடு 9ல் 1 அப்படிங்கிற அர்த்தத்தில் நவமம் ப்ளஸ் அம்சம் அதாக்கும் நவாம்சம். அதானது ஒரு ராசியோடு 9ல் ஒரு பாகத்தை ராசியோடு நவாம்சம் அப்படின்னு சொல்லப்படும். இது ஒரு நட்சத்திரத்தோடு 4ல் 1, அதானது கால் பாகமாக்கும். இதாக்கும் ஒரு நட்சத்திரபாதம் அப்படிங்கிறது. இதையே தான் நவாம்சம் அப்படின்னு நவாம்சகம் அப்படின்னும் சொல்லப்படுறது. ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிட்டு பூமி ஒரு தடவை சுத்துறதுக்கு எடுக்கிற சமயமாக்கும் நட்சத்திர வருஷம். அதானது சைடீரியல் இயர். 365 ദിവസം 6 മണിക്കൂർ 9 മിനിറ്റ്
9 സെക്കൻഡ് ആക്കും ഇതുള്ളത്. സൂര്യ ഉദയം മുതൽക്ക് അടുത്ത സൂര്യ ഉദയം വരയ്ക്കുமான സമയമാക്കും സൗരദിനം. ഇത് 24 മണിക്കൂറാക്കും. ஒரு சௌர வருஷம் அப்படிங்கிறது 365 நாள்களும் 5 மணிக்கூറും 45 സെക്കൻഡ്സും ആക്കും. സൂര്യൻ ഒരു രാശിയിലെ നിൽക്കുന്ന കാലമാക്കും സൗരമാസം. സൂര്യൻ ഒരു രാശിയിലെ പ്രവേശിച്ച് യാത്ര പണി അടുത്ത രാശിക്ക് കടക്കുന്ന സമയം വരയ്ക്കും ഇത് 29 നാളിലിருந்து 32 ദിവസം വരയ്ക്കും വ്യത്യാസപ്പെട്ടിരിക്കും. ചന്ദ്രൻ സൂര്യനെ വിട്ട് യാത്ര ചെഞ്ച് മറുപടിയും സൂര്യനുമായിട്ട് കൂടി ചേരറ വരയ്ക്കും ഇരിക്കുന്ന കാലഘട്ടമാക്കും ചാന്ദ്രമാസം. ശുക്ലപക്ഷ പ്രഥമ മുതൽക്ക് അടുത്ത ശുക്ലപക്ഷ പ്രഥമ വരയ്ക്കും ഇരിക്കുന്ന 30 നാളുകളാക്കും ഒരു ചാന്ദ്രമാസം. കൃത്യമായിട്ട് ചൊന്നാ 29 നാളുകളും 53 മിനിറ്റും. ഓരോ ദിവസവും ഓരോ തിഥികളാക്കുമുള്ളത്. ഇപ്പടി 360 ദിവസങ്ങൾ ചേർന്നതാക്കും ഒരു ചാന്ദ്രവർഷം. സൂര്യനും ചന്ദ്രനും തമ്മിലെ 12 ഡിഗ്രി വ്യത്യാസം வரும்போது உண்டாகிறதாக்கும் ஒரு திதி அப்படிங்கிறது. 23 மணிக்கூറുம் 27 மினிட்டும் 55 செகண்டும் ஆக்கும் அந்த 12 டிகிரி வித்தியாசத்தில் உண்டாகிறது. முதல் 12 டிகிரி வித்தியாசம் வர வரைக்குமான டைம் ஆக்கும் பிரதமா. 12 டிகிரியிலேருந்து 24 டிகிரி வரைக்குமான டைம் அப்படிங்கிறது திதியா. இப்படி போய் 180 டிகிரி சூரியனிலேருந்து சந்திரன் நகரர்த்தியாக்கும் പൗർണമി ഉണ്ടാകരുത്. സൂര്യനുമായിട്ട് ചന്ദ്രൻ കൂടിച്ചേർന്ന് 0 ഡിഗ്രിയിലാക്കും, അതാക്കും അമാവാസി. അമാവാസിയിലേന്ത് പൗർണമിക്കാണ് ചന്ദ്രനോട് യാത്ര, അതാക്കും ശുക്ലപക്ഷം அப்படிங்கிற പൗർണമി. വെളുത്തപക്ഷം പൗർണമി വരയ്ക്കുമാണ് യാത്ര, அதுக்கு பேராக்கும் ശുക്ലപക്ഷം. പക്ഷം அப்படின்னா 15 നാളുകൾ സൂര്യനോട് കൂടിയിട്ട് ചേർന്ന് നിൽக்கிறதுக்காക്കും ചന്ദ്രനോട് യാത്ര அப்படின்னாக்கா. അതായത് പൗർണമിയിലേന്ത് അമാവാസ വരയ്ക്കുமான യാത്ര அப்படின்னாக்கா அதுக்கு பேராക്കും കൃഷ്ണപക്ഷം. സൂര്യനോടും ചന്ദ്രനോടും அச்சாம்சங்கள் தம்மில் இருக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ் பார்த்துட்டு 12ஆல டிவைடு பண்ணினானாக்கா சிஷ்டமாயிட்டு கிடக்கிறது திதிகளும், அதாவது அதனோடு ஹரணபலம் அப்படிங்கிறது திதிகளும், சிஷ்டம் அப்படிங்கிறது திதியில கடந்து போன பாகங்களுமாயிருக்கும். ഇതിനോട് அந்த ഡിഫറൻസ് அப்படிங்கிறது 180 ഡിഗ്രിയില കമ്മിയാക്കുമാന ശുക്ലപക്ഷവും കൂടുതലാക്കുമാന കൃഷ്ണപക്ഷവുമായിരിക്കും. മൊത്തം 30 തിഥികളാക്കുമുള്ളത് രണ്ട് പക്ഷങ്ങളിലെയും കൂടിയിട്ട്. 15 ശുക്ലപക്ഷ തിഥികളും 15 കൃഷ്ണപക്ഷ തിഥികളും. പ്രഥമ, ദ്വിതീയ, തൃതീയ, ചതുർത്ഥി, പഞ്ചമി, ഷഷ്ടി, സപ്തമി, ഷഷ്ടി, പ്രഥമ, ദ്വിതീയ, തൃതീയ, ചതുർത്ഥി, പഞ്ചമി, ഷഷ്ടി, സപ്തമി, അഷ്ടമി, നവമി, ദശമി, ഏകാദശി, ദ്വാദശി, ത്രയോദശി, ചതുർദശി, പഞ്ചദശി.
அந்த பஞ்சதசி அப்படிங்கிறது அமாவாசை, அப்படி இல்லைன்னா பௌர்ணமி. மறுபடியும் அங்கேருந்து பிரதமா திதியா அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒரு திதியோடு பகுதியாக்கும் ஒரு கரணம். கரணங்களுக்கும் പേരുകൾ இருக்கு. மொத்தம் 11 കരണങ്ങളാക്കും ഉള്ളത്. അതിലെ 7 എണ്ണം ചരകരണങ്ങളും 4 എണ്ണം സ്ഥിരകരണങ്ങളുമാക്കും. സൂര്യനും ചന്ദ്രനും തമ്മിൽ 13 ഡിഗ്രി 20 മിനിറ്റ്. അതാണത് ഒരു നക്ഷത്രത്തോട് அந்த டிஸ்டன்ஸ் വ്യത്യാസം വരയ്ക്കുமான காலமாக்கும் ஒரு நித்திய யோகம் அப்படின்னு சொல்றது. 27 நித்திய யோகங்கள் இருக்கு. 27 நட்சத்திரங்களாக்குமே இருக்கு. அதனால 27 நித்திய யோகங்கள் இருக்கு. சூரியனோடும் சந்திரனோடும் ஸ்புடங்களை கூட்டி 13 டிகிரி 20 மினிட்டால டிவைடு பண்ணினானாக்கா அந்த ஹரணபலம் கிடைக்கும். அதுக்கப்புறமா சிஷ்டமாயிட்டு வரது சங்கியகள் உண்டாகும். ஹரணபலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போன நித்திய யோகங்களும் சிஷ்டமாயிட்டு கிடைக்கிறது இப்போ இருக்கிற நித்திய யோகവും ஆயிருக்கும்.